எல்லாமே திஸ் இஸ் பேங்க் நம்பர் 6. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜெமனுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஆடி மாதம். ஸோ என்னடா ஆடி மாதம்னு ஒரு கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடி மாதம்னா என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்கும். இன்னும் ஆடி மாதம் பிறக்கல, பட் அட்வான்ஸ்டாக நான் போடுறேன். வேற ஒரு சின்னதாக நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. ஸோ இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க இருக்காங்கள்ல, இந்த ஆடி மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து எப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஒன்று சேரக்கூடாது, அது சம்திங் ப்ராப்ளம் ஆகும், ஏதோ ஏப்ரல் மந்த் குழந்த பிறக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. பட் ஆனால் இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்கள பிரித்து வைப்பாங்களாம் ஆடி மாதம், ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது எப்படிப்பட்ட கான்செப்டாக இருக்க போகுதுன்னு. ஸோ ஓகே ஃபைன். ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? எந்த இன்ட்ரோ வேணாம், தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இன்ட்ரோ என்னன்ட்டு. ஸோ ஓகே, ஒரு சின்ன ஷார்ட்டாக கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஜெமினுக்கு வந்து ஒரு 32 அப்படி இருக்கும். ஸோ இனிமேல் ஜெமினுக்கு கல்யாணம் ஆகலை, அவர் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒத்த காலம் நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி எந்த பொண்ணு இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு 25 இருக்கும், நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜெமின் ஃபோட்டோ கொடுக்க, ஜெமினுக்கு உங்கள் ஃபோட்டோ கொடுக்க, 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சி போக. ஸோ ஜெமின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர், செம்ம ரகடான டைப்புங்க, கோவமான ப்ரொஃபஸர். நீங்களே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பீங்க, அவர் எப்படிப்பட்ட டைப்பு, அவர் எப்படி இருப்பார், எப்படி கிளாஸில் இருப்பாருன்னு. செம்ம ரகட் டைப்பு. ஆனால் அது வீட்டில் அந்த கோவத்தை 1% கூட வெளியே காட்ட மாட்டார். காலேஜ்னா அங்கேயே முடிஞ்சிடணும், லெக்சர்னா அங்கேயே முடிஞ்சிடணும், அது வந்து வீட்டில் கொண்டு வரணும் அப்படிலாம் எதுவுமே நம்ம ஜீவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஸோ வாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரியே, இப்போது நம்ம ஜீவன் தான் கத்திட்டு இருக்காரு. ஒருத்தன் ஹோம்ஒர்க்கே பண்ணாமல் வந்திருப்பான், அவர் கொடுத்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணாமல் வந்திருப்பான். டேய், நான் எவ்வளோ நாள் இந்த ப்ராப்ளம்ஸை கேட்டுட்ருக்கேன். அதுவும் நான் டைமும் கொடுத்துருக்கேன், இந்த டேக்கு எனக்கு வேணும், நான் வேணால் எக்ஸ்ட்ரா 2 நாள் தரேன். ஆனால் நீயும் உன் கேங்க முடிக்கல, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? நாளிலேருந்து உங்கள் அப்பா அம்மா கூப்பிடு, நீ இதெல்லாம் சரிப்பட்டு வர்றது. சார் 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 விட்டுருங்க சார், சார் சார் ப்ளீஸ் சார், அம்மா அப்பாலாம் வரமாட்டாங்க சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் கிடையாது, உங்கள் அம்மா அப்பா நாளைக்கு நான் பார்த்தே ஆகணும். என்ன நினச்சிட்ருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம்? அப்படியே லீவ் விட்டா அப்படியே எங்கேயா கிளம்ப வேண்டியது, இல்லை மேய வேண்டியது ஃப்ரெண்ட்ஸோட. அதுவும் நீ மட்டும் முடிக்கலன்னு பார்த்தா உன் கேங்கே முடிக்கல, ஏன்னு தெரியாது. நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வந்தாகணும், ஏன்னா இன்டர்னலில் கை வச்சிருவோம். சார் 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 இன்டர்னலில் கை வச்சிடாதீங்க சார், சாரி சார். சரி ஓகே கோ, நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவை நான் மீட் பண்ணியே ஆகணும், அவ்வளோதான். சே, சிட்டு மூஞ்சிக்கிட்டமே மாட்டிக்கிட்டு பார் அப்படின்ட்டு அந்த பையன் தள்ள அடிச்சுட்டு, அவங்க கேங்கில் எவருமே ஹோம்ஒர்க் முடிச்சிருக்க மாட்டானுங்க. ஏன்னா லீவ் விட்டால் மோஸ்ட்லி இந்த பசங்க ஊர் சுற்றுவானுங்க, இல்லை கேம் விளையாட போயிடுவானுங்க. ஸோ அது போல் தான் அந்த கேங்கும் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஜெமன் எதுலேயும் குறைஞ்சி எடை போட மாட்டார். கண்டிப்பாக பண்ணலைன்னா திட்டு தான். ஆனால் கேர்ள்ஸ் எல்லாமே முடிச்சிருவாங்க, ஏன்னா ஜெமினை வந்து நிறைய கேர்ள்ஸ் சைடு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவர் சொன்ன வாக்கில் வந்து என்றைக்குமே தப்பாகாது. ஐ மீன், நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் எந்த திமிரு பிடிச்ச பொண்ணுங்க அந்த கிளாஸில் கிடையாது ஜெமினை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மற்ற கிளாஸில் வேணால் எப்படி வேணால் இருந்துக்கலாம், ஆனால் ஜெமின் கிளாஸ்லனா அப்படியே அட்டென்டிவாக இருக்கணும், தூங்கக்கூடாது. அப்படி தூங்குற மாதிரி இருந்தாலும் மூஞ்சை கழுவிட்டு வந்துடணும், ஏன்னா வரப்போகிற செமஸ்டர் எக்ஸாம் ஒழுங்காக பண்ணும்ல. ஸோ இதுதான் ஜெமினோட மோட்டோ. இப்போ ஜெமன் அப்படியே தான், இங்கே பாருங்க, வரப்போகிற செமஸ்டர் ஒழுங்காக பண்ணணும், ஏன்னா அந்த சாக்கு புக்கெலாம் சொல்லக்கூடாது, வரப்போகிற செமஸ்டரில் ஒழுங்காக பண்ணணும், இல்லைனா இன்டர்னலில் கை வைக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. நீங்களே உங்களோட எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்லை பண்ண மாட்டேன், ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கே சைடில் அந்த பசங்க இருப்பானுங்களா, அவங்கள முறைச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. சி, சிட்டு முஞ்ச பாரு எப்படி என்ன பார்க்குதுன்னு அப்படின்னு அந்த பசங்கள்லாம் பேசிக்கிறானுங்க. அவனுக்கு அந்த பசங்களுக்கு, அதுவும் அந்த கேங்கு சுத்தமாக நம்ம ஜெமினை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவர் அகடாக இருக்குது, அவனுங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்காக கொஞ்சி மானே தேனே பொன்மானே, எக்ஸாம்லாம் வேணாண்டா, ஹோம்ஒர்க் வேணாண்டா அப்படின்னு சொன்ன ப்ரொஃபஸர் தான் அவனுங்களுக்கு வேணும், அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் நம்ம சார் தான், ஜெமன் சார் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காரேப்பா. என்ன பண்ணுறது, அதுக்காக மடியில் வச்சுக்கிட்டு மானே தேனே பொன்மானே அப்படி கொஞ்சம் முடியும். இந்த டீச்சர் ஸ்டாஃப்ஸ் அப்படி பண்ணுவாங்களா? மாட்டாங்களே. ஸோ அப்படிதான் ஜெமனும் இப்போ அப்படி செம்ம ரகடாக அப்படியே முறைச்சிக்கிட்டு அவரோட ஸ்பெட்ஸ் எடுத்து போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. ஸோ இதே சைடு நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க, இது சரியா தான். நான் வீட்டில் கல்யாண பேச்சுக்கு நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்டி, உனக்கும் கேட்டுச்சா? உனக்கும் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களா? யாரோ ப்ரொஃபஸரா? ரகட் டைப்பா. நான் விசாரித்தேன் அந்த காலேஜ் பசங்கக்கிட்ட. ஐயோ செம்ம ரகடா.
என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ரகடா இருந்தானா அப்ப என்கிட்டயும், "ஏய் அப்படிலாம் இருக்காதுடி. நீ பயப்படாத. பார்த்துக்கலாம்." "அம்மா எந்த காலேஜு?" "அது என்னமோ" அப்படி சொல்லிட்டு நீங்க ஒரு நேம் சொல்றீங்க. "சரி வா, இன்னைக்கு போய் கேட்டு வரலாம்." அப்படி சொல்லிட்டு ரியா சொல்ல, "ஏய் எதுக்குடி? ஏகப்பட்ட வேலை இருக்கு." "சொல்லிக்கலாம்டி வாடி." அப்படி சொல்லிட்டு இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் அந்த பிரேக் டைம்ல அப்படி போய் அந்த காலேஜ் அது ரொம்ப தூரம் தான். சரி சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இப்ப நீங்களும் ரியாவும் அந்த காலேஜுக்கு போறீங்க. ரொம்ப பெரிய காலேஜ் அங்க அந்த சிட்டிலயே அது ரொம்ப பெருசா இருக்கும். அந்த காலேஜ்குள்ள இப்ப நீங்களும் ரியாவும் என்டர் ஆகுறீங்க. பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு ஐ மீன் வாட்ச்மேன்ட்ட கேட்டுட்டு அப்படியே போறீங்க. உள்ள என்டர் ஆகுறீங்க. ரொம்ப அழகா டீசென்ட்டா இருக்கு அந்த காலேஜ். ஸோ இப்ப அப்படிதான் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அங்க இடிச்சிடுறா. "ஐயோ மேம் சாரி, 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 சாரி. ஆ மேம் நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க?" "ஆமா நேத்து தானே வந்தீங்க." "ஆ அது என் ஃப்ரெண்டு உங்கள பார்க்கணும்னு சொன்னா." அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருப்பா. சாரி காலேஜ்ல ஒரு பொண்ணு இருப்பா. நீங்க ஆல்ரெடி அந்த பொண்ண பார்த்து தான் விசாரிச்சிருப்பீங்க நம்ம ஜிம்முன்னு. ஸோ இப்ப அந்த பொண்ணும், "ஆ என்ன என்ன வேணும்? திரும்ப ஏதாவது நியூஸ் வேணுமா? அப்டேட் வேணுமா? அதான் நான் ஃபோன்லயே நெறைய தடவை கால் பண்ணல சொல்லியிருக்கனே." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஆம், என் ஃப்ரெண்டு நேர்ல வந்து உன்ன பார்க்கணும்னு சொன்னாம்மா. அப்படி சொல்லிட்டு, இப்போ ரியாவும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே தலைய சொரிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது, உங்க சைட்ல யாரோ போன மாரி இருக்கு. நீங்களும் யாருடான்னு பார்க்குறீங்க. ஸ்பெக்ஸ் போட்டுட்டு, பிளாக் கலர்ல ஒரு ஷர்ட் போட்டுட்டு, ஒயிட் பேண்ட் அச்சுன்னு ஒரு ஆள் போறாரு. வேற யாரும் இல்லங்க. நம்ம ஜிமன் தான். அவரு தான் ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்த மாப்பிள. ஃபோட்டோல பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே நேர்ல பார்க்குறீங்களா? ரியா, 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 ரியா. என்னடி? இருடி. சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. "ஏய் பைத்தியமே! பாருடி" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்படிதான் நீங்க திரும்பி பார்க்க வைக்கிறீங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே நடந்து அவர் எங்கேயோ போறாரு. ஐ மீன் எங்கேயோ ஸ்டாஃப் ரூம் மாரி போறாரு. ஸோ இப்ப அப்படிதான் ரியாவும் பார்க்குறா. "ஓ நீங்களும் ரியாவும் செம்மையா இருக்கான்ல" அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்ப ரியாவும், "ஏய் எதுக்குடி? ஆ இவரா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளும் பார்க்க நீங்களும், "ஏய் போதும் போதும் என் புருஷன சைட் அடிச்சது" அப்படின்றீங்க. நீங்க புருஷனே முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்தோனே விழுந்துட்டீங்க. "ஏய் இப்ப தானடி அங்க என்னமோ ரகடா இருப்பானா, இவனுக்கு கல்யாணத்த வேணாம் நிறுத்திடலாமான்ற, இப்போ நான் பார்த்தோனே ஃப்ளாட் ஆகுற ஏன்?" அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்டு கேட்க, "அ அது யாரா இருந்தாலும் நேர்ல பார்த்தா ஓகே சொல்றேன்டி. ரகடா இருந்தா என்ன? பார்த்துக்கலாம்." அப்படின்ட்டு இப்போ நீங்க ஞாபகம் பிடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு பாய் சொல்லிட்டு ஏன்னா அவளுக்கும் கிளாஸஸ் இருக்கும்ல. ஸோ அவளுக்கு பாய் சொல்லிட்டு இப்போ அப்படிதான் நீங்களும் ரியாவும் கிளம்பிடுறீங்க ஆஃபீஸ்க்கு. அங்கே என்ன சியோ கத்த என்ன வேலை பண்ணாமல் எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் நாங்கள் சும்மா அப்படி போனோம் ஒரு எமர்ஜென்சி அப்படி போய் சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்படியே ரியாவும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதே சைடு உங்களுக்கு ஃபுல்லாக தாட் ஜிம்மில் அந்த பார்வை அந்த செகண்ட் அவர் நம்மளை நடந்து போனாரே அந்த பார்வையே போதும் நம்மளை கொல்றதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மன் அந்த சைடுல போனார்லங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷையா ஆகுது. வெட்கப்பட்டுக்கிட்டே ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க. நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. அதையா உடனே உங்க இடுப்பை பிடிச்சு கிள்ளிட்டு, "ஆ எதுக்குடி கிள்ற? பின்ன என்னாடி நெளிஞ்சிட்டு இருக்க? ஃபுல்லா கல்யாணம் நெனப்பா? ம் என்னவன் நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலா" அப்படி சொல்றியா கேட்க, "ஏய் போயிடு சும்மா கலாய்க்கிறேன்." அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களும் ரியாவும் அப்படியே தான் பேசிட்டு அப்படியே ஒர்க்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் போல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டீங்க. இப்போ அப்படிதான் உங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றீங்க. "மாப்பிள்ளைய பார்த்தியாம்மா?" அப்படின்னு உங்க அம்மா கேட்க, "ஆமாம்மா பார்த்தேன். நேர்லயே பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தாரு தெரியுமா? அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். நீ தான் கல்யாணம் வேணாம், இப்ப வேணாம், அப்ப வேணான்னு. கல்யாணம் பண்ணி ஓகேவா?" அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கேட்க, "டபுள் ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்ல போய், "ஐயோ! எவ்வளோ அழகா இருந்தாருல. ச்சீ கருப்பு கலர் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, கண்ல ஒரு ஸ்பெக்ஸு." விழுந்துட்டேன். வயன் "நீ விழுந்துட்டடி, விழுந்துட்ட." ஐயோ! எனக்கெல்லாம் லவ் வருதே. நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே! அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல பொத்துன்னு விழுந்துட்டு இப்படியே ஆடிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே மார்னிங் போல இதே ஜிம்மன் வீட்ல இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. தென் உங்க வீட்லேருந்து ஏன்னா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதே ஜிம்மன் அப்படியே தான் ஃபுல்லா என்டர் ஆகுறாரு. பார்க்குறீங்க ஜிம்மன. பார்த்தோன்னே ஆல்ரெடி செத்துட்டேன். என்னை ஏன்டா திரும்ப திரும்ப சாவடிக்கிறேன்ற மாரி அப்படியே ஜிம்மன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த பார்வையே போதும் உங்கள கொல்றதுக்கு. அப்படியே ஒரு வில் எடுத்து உங்க நெஞ்சில இழுத்து விட்ட மாரி இருக்கு. ஏன்னா, அப்படி இருக்குங்க ஜிம்மனோட அந்த பியூட்டி. நம்மளோட ஜிம்மனோட பியூட்டி அப்படி இருக்கு. ஸோ, அப்படியே அவரு அழகா அழகா ஹேர் கட்லாம் பண்ணி அழகா இருக்காரு. ஸ்பெக்ஸ் போட்டுட்டு. ஸோ, லாங் ஹேர்லாம் கிடையாது. ஷார்ட் ஹேர், மீடியமான ஹேரோட வந்திருக்காரு. ஒரு ப்ரொஃபசர் லுக்
பக்காவான லுக் அவர்கிட்ட இருக்கும். அந்த மாரி லுக்ல அப்படியே உங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. நீங்க ஜிம்மனே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க அம்மா அப்படியே பின்னால கைய தட்டி விட்டு, "போ காஃபி குடு போ" அப்படின்றாங்க. இப்ப அப்படியே நீங்க ஜிம்மன் சைடு வந்து காஃபிலாம் குடுக்குறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்ஷன் தான். இப்ப அப்படியே ஜிம்மன் வீட்ல இருந்து உங்கள பார்த்து சிரிச்சுட்டே காஃபி எடுத்துக்கிறாங்க. ஜிம்மன் கிட்ட போய் குடுக்குறீங்க. ஜிம்மன் அப்படியே தேங்க் யூ அப்படின்ட்டு உங்கள ஒரு மாரி பார்க்குறாரு. அந்த லுக்கே ஆல்ரெடி செத்துட்டேன். ஏன்டா என்ன திரும்ப திரும்ப சாவடிக்கிறேன்ற மாரி தான். ஜிம்மன் ஒரு லுக்க பார்த்துட்டு அப்படியே நீங்க ஒரு மாரி வெட்கப்பட்டு ஓடி போயிருவீங்க. ஜிம்மன் அத நோட் பண்றாரு. ஸோ இப்ப அப்படிதான் நீங்க ஒரு அழகான ஃபார்மலா ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஸோ இப்படியே இதே சைடு உங்க வீட்லயும் ஜிம்மன் நைட்டு பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ அப்புறம் என்ன உங்களுக்கு ஜிம்மனோட அக்கா வந்து தலையில பூ வச்சு விடுறது அந்த ஃபங்க்ஷன்லாம் போகுது. ஜிம்மனுக்கு இவங்கள பார்த்துட்டு உங்க பக்கத்துல நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க, உங்கள அப்படியே அவங்க கையில கேட்குறாரு. ஷோல்டர்ல கை போடலாமா? அப்படி சொல்லி கேட்க, ம் போட்டுக்கோங்க அப்படின்றீங்க. ஸோ வெட்கப்பட்டாலும் வார்த்தைகள் வருதுங்க உங்களுக்கு என்னமோ. சரின்னு சொல்லிட்டு அவரும் உங்க அப்படியே உங்க ஷோல்டர்ல கை வைக்கும்போது ஒரு மாதிரி புது ஃபீலிங்கா இருக்கு. ஷை ஷை ஆயிட்டு நிக்கிறீங்க. இப்போ ஜிம்மன் நம்ம பார்த்துட்டு, "ம்மா நில்லும்மா ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஜிம்மன் கிட்ட குடுத்துடுறாங்க. "சரி ஓகே பாய். வரேன் ஆண்டி, வரேன் அங்கிள். பாய் பாய்" அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவர் தான் கார் டிரைவ் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலி. தென் அப்படியே ஜிம்மனோட அக்கா, தென் ஜிம்மனோட அம்மா, அப்பா, தென் ஜிம்மனோட சொந்தக்காரங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஜிம்மன் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் குடுத்துருப்பாரு. அப்படியே ஒரு கல்யாணம் ஆகுறதுக்கும் அந்த 1 மந்த் கேப்ல நீங்களும் ஜிம்மனும் நல்லா பேசி, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆயி, நல்ல ஒரு லவ் பாண்ட் ஆயிருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து பாண்ட் அப்படியே ஒரு லவ்வா மாறி இருக்கும். அப்புறம் என்ன உங்களுக்கும் ஜிம்மனுக்குமே நல்ல ஒரு லவ்வபிள் கனெக்ஷன்லாம் வந்திருக்கும். அப்பப்போ ஜிம்மன் ரொமான்டிக்கா உங்ககிட்ட பேசுவாரு. நீங்க ரொமான்டிக்கா அவர்கிட்ட பேசுவீங்க. ரொமான்டிக்கா அங்கங்க பைக் ரைடுன்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸ் போவீங்க. ஆனா ரொம்பலாம் போக மாட்டீங்க. சும்மா ஒரு நைட்டு வீட்டுக்கு தெரியாம. ஓகே, தெரிஞ்சா கொன்னுடுவாங்க உங்க வீட்ல. ஜிம்மன் வீடு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சரி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜிம்மனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இப்போ அப்படியே வாங்க ரிசப்ஷன் நைட்டு. இப்போ நீங்க அப்படிதான் ஒரு மாதிரி வெட்கப்பட்டுக்கிட்டே நின்னுட்டு இருக்கீங்க. இவரையா பார்த்துட்டு, "அயான் நாடி நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி வெட்கப்பட்டுட்டு இருக்க? ஆ நாள் லவ்வர் மாதிரி பேசிட்டு இருந்திருக்க ஜிம்மன் கூட. இப்போ வெட்கப்பட்டா என்ன?" அப்படி சொல்றியா கேட்க, "ஏய் அது சொல்ல முடியலடி. மாதிரியா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆக போற ஃபீலே இல்லை தெரியுமா? இத்தனை நாள் அவரு கூட லவ்வா பேசி ஃப்ரெண்டா இருந்து அவரு கூட ஒரு லவ்வர் மாதிரி கை கோத்து அவரு கூட பாதி வாழ்க்கைய நான் முடிச்சிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கல்யாணமே வேணாம் தெரியுமா? அந்த தாலி வந்து எங்களுக்கு நானும் அவரும் கணவர் மனைவி புருஷன் பொண்டாட்டின்னு எங்களுக்கு சொல்லணுமா? சொசைட்டி இருக்கு பாரு. எங்களுக்கு கல்யாணமே வேணாம் தெரியுமா? பாதி வாழ்க்கை எங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ! இந்த 1 மாசம் அவர் கூட இருந்த நினைவுகள்லாம் இருக்கு பாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஒண்ணு சொல்றியா? நானும் ரகடு அந்த பொண்ணுங்க சொன்னதெல்லாம் ரகடான டைப்பு. அவ்வளோதான் போச்சு போய் என் வாழ்க்கையே இப்படி போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணா அவர் அப்படியே ஆப்போசிட் தெரியுமா? ரகடாவே பேச மாட்டாரு. நார்மலா பேசுறாரு. லவ்வபுலா பேசுறாரு. யாரடி இந்த மனுஷன்? ம் நாளைக்கு உனக்கு புருஷனாவ போறான்டி. அப்படி சொல்றியா சொல்ல? ஏய் கலாய்க்காதடி போடி. டயர்டா இருக்குறியா? தூங்கலாமா? நாளைக்கு காலைல கல்யாணம். சரி தூங்கு. 3 மணிக்கா எழுப்பி விடுறேன். 3 மணிக்கா? அப்படி சொல்லி நீங்க கேட்க, ஏன் மேடம் நீங்க ஏஞ்சதெல்லாம் இல்லையா? அப்படி சொல்லியா கேட்க, சரி ஓகே ஓகே தூங்கலாம் தூங்கலாம் அப்படியே சொல்லிட்டு டைம் ஒரு 10 இருக்கும். 10 ஆர் சம்திங் லெவல் இருக்கும். அப்படியே தூங்கி இருப்பீங்க. அப்புறம் 3 மணிக்கு ஏஞ்சி நிறைய நிறைய ப்ராசஸ்லாம் போகுது. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிம்மனுக்கும் வேண்டிய ப்ராசஸ்லாம் நடந்துட்டுருக்கு. ஐ மீன் கல்யாணத்துக்கு உங்களுக்கு கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ கை நிறைய வளையல் போட்டு அப்படியே அழகாக இருக்கீங்க. ஸோ அழகாக பூலாம் வச்சு உங்களை அழகப்படுத்திட்டாங்க. எப்படியோ பொம்மை மாதிரி இருக்கீங்க. ரியாவுக்கே கண்ணு பட்டுரும் போல. அவளே அங்கே இருக்க மை எடுத்து உங்கள் லைட்டாக நெக்குக்கு கீழே வச்சு விட்டு, "என் கண்ணே பட்டுரும் போலடி ஒயின் அப்படி இருக்கடி" அப்படின்றா. ஏய் போடி சும்மா ஏதாவது வாய்க்கு வந்ததை சொல்லுவான். பாருங்கம்மா கலாய்க்கிறான். உண்மையாக ரொம்ப அழகாக இருக்க. மாப்பிள்ளை பார்த்தா கவுந்துருவார் போல. "மா நீயும்மா" அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து கொஞ்சம் ப்ராசஸ் போகுது. ஏன்னா உங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு, "ஐயோ என் ராசாத்தி என் பொண்ணு இப்படி இருக்கா பாரு" அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே திருஷ்டிலாம் சுற்றி போட்டுட்டு, "சரி வாமா" அப்படி சொல்லிட்டு அப்படி ஜிம்மனோட அக்கா வந்து உங்களை அப்படியே கூப்பிட்டு வந்து ஜிம்மன் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மன்னா சொல்லவே வேணாம். அப்படியே பக்காவான ஒரு தமிழ்நாட்டு பையன் போல இருப்பார் ஜிம்மன். அப்படியே ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் அந்த லுங்கின்னு சொல்ல முடியாது, வேட்டி
அப்படி போட்டுட்டு பக்காவான ஒரு தமிழ்நாட்டு நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜிம்முன்னு அந்த கெட்டப்பில் தான் எப்படி இருக்கும். ஸோ நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிம் பக்காவான அந்த கெட்டப்பில் இருக்க நீங்கள் அப்படி ஜிம்மன் பக்கத்தில் உட்காருங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி அழகாக இருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிம்மன் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஓகே. ஸோ ஓகே ஃபைன். இப்போ ஜிம்மன் அப்படி தான் செம்மையாக இருக்கும். நீங்களும் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஸ்மார்ட்டாக க்யூட்டாக இருக்கீங்க, ப்ரொஃபஸர் மாதிரி தெரில அப்படின்றீங்க. ஜிம்மு சிரிச்சிட்டு அங்கே அவங்க சொந்தக்காரங்களாம் கை காமிச்சு இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்களும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரியா தான் முக்கியம். ஸோ ரியா வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான பர்சன் உங்கள் லைஃப்லேயே. இப்போது அப்படி தான் அது மேரேஜ் ஆன ப்ராசஸ்லாம் போகுது. தென் அப்படியே தாலி ஜிம்மன் கையில் கொடுக்க முன்னாடி உங்களுக்கு கண்ணில் டேஸ்ட் நிற்குது. ஜிம்மன் அப்படி உங்களை பார்த்துட்டு ஓய் என்ன பயமாக இருக்குது, ஏன் பயப்படுற ஆரிக்கல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக லவராக பேசிட்டோம். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறோம். இன்னும் நம்ம நல்லா கனெக்ட் ஆக போகிறோம். பொண்டாட்டி என்ன பயம் கழக்கூடாது. ஓகே ஓகேங்க அப்படின்றீங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்ககிட்ட கட்டவா கட்டவா தாலி கட்டவா அப்படி சொல்லி கேட்க நீங்களும் கட்டிங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அழக்கூடாது பேபி. அரே ஓகே பேபி அப்படின்னு சொல்லி கேட்க நீங்களும் சொல்லிட்டு தலையாட்டிட்டு அப்படிதான் ஜிம்மன் அவங்களுக்கு தாலி கட்டுறாரு. அப்படிதான் அந்த மூமெண்ட் அழகாக போகுது. எல்லாருக்குமே எமோஷ்னலாக இருக்குங்க. ஸோ ஜிம்மன் ஃபேமிலி ப்ளஸ் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் ஆகுது. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. இதே சைடு அப்புறமா உங்களுக்கு மெட்டி போட்டு ஜிம்மன் அப்படியே அந்த அக்னி சுற்றி வருது. அப்படி இல்லாமல் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நீங்கள் ஜிம்மனோட காரில் அப்படி கண்ணை தொடச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இதே சைடு ரியா உங்கள் அப்பா அம்மா எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நின்றுட்டு என்னமா பார்த்துக்கோ பார்த்து உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணில் தண்ணியை வச்சுட்டு அப்படி நிற்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படியே தான் ஜிம்மன் கூட அப்படியே கையை ஹோல்ட் பண்ணிட்டு என்னை விட்டு போயிட மாட்டீங்கள சத்தியம் பண்ணுங்க அப்படி சொல்லி ப்ராமிஸ் கேட்குறீங்க. ஜிம்மனும் ப்ராமிஸ் ஐ ஆல்வேஸ் வித் யூ, சரியா ஆழ்ந்தாலும் செத்தாலும் நீ மட்டும்தான். ஓகேவா பொண்டாட்டி போலாமா? அரே ஓகே பேபி அப்படின்ட்டு ஜிம்மன் கேட்க நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படி ஜிம்மன் ஹக் பண்ணிக்கிறீங்க இன்னும் டைட்டாக. ஸோ இப்போ அப்படியே வாங்க. இப்போ நீங்கள் ஜிம்மன் வீட்டில் இருக்கீங்க. ஜிம்மன் அம்மா இது அதுன்னு சொல்லிட்டு அவங்க கை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜிம்மனுக்குன்னு தனி வீடு தான். ஏன்னா அவருக்கு ப்ரொஃபஸர் அவரோட காலேஜ் பக்கத்தில் வீடு எடுத்திருப்பாரு. ஸோ அதனால் அந்த வீட்டில் தான் இப்போ நீங்களும் ஜிம்மன் இருக்கீங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. தென் ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் இப்போ ஜிம்மனோட ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாய்லாம் சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ ஜிம்மனோட அம்மா தான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நடந்திருக்கும். ஓகே சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கும் 2 வீக்ஸ் முன்னாடி, ஐ மீன் ஜூன் மந்த் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படி தான் ஜிம்மன் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு அம்மா போல் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்கள்ட்டே நல்லா ஜாலியாக பேசிட்டு இப்போ அப்படியே தான் நைட்டு போல் சொல்கிறாங்க. நைட்டு என்ன எப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம். நீங்கள் சிரிச்சிட்டு வெக்கப்பட்டு இருக்கீங்க. பயந்தான் வெக்கப்படுற கதை கிடையாது இது, சரியா? உனக்கே தெரியும் நாங்களாம் என்ன எதிர்பார்ப்போன்னு. ஒரு பேர பிள்ளை மட்டும் சீக்கிரம்லாம் வேணாம், நீ பொறுமையாக பார்த்து கொடு, அவசரம் இல்லை. ஆனால் ரொம்ப நாள் ஆக்கிடாத, சரியா? சரி சமத்து பொண்ணு, சரியாம்மா? நீயும் வேலைக்கு நல்லா போ. அவனுக்கும் காலையில் அவனுக்கு பிடிச்ச சமைச்சு கொடுத்துரு. அப்புறம் அவன் உனக்கு எதாவது வேணும்னா ஜிம்மன் கிட்ட தாராளமாக கேளு, கூச்சம் படாத, சரியா? அவனுக்கு வாங்கி தருவான். நானே நிறைய தாட்டி நீயும் அவனும் பேசும்போது நான் அமைதியாக இருந்திருக்கேன். ஏன்னா உங்கள் 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு. அதனால தான் சரியா பார்த்துக்கோ. அப்போ தான் எடுத்தோடனே அரேஞ்ச் மேரேஜ்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லவ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் இதெல்லாம் வாலிப வயசு, சரியா? சரி நானும் அங்கிள் கிளம்புறோம். நைட்டு நீ என்னன்னு பார்த்துட்டு ஜிம்மன் கூட சந்தோஷமாக இருக்கிற வேலையை பாரு. ஓகே, உனக்கு எதாவது வேணும்னாலும் ஜிம்மன் கிட்ட கேளு, அவனுக்கு பிடிச்ச நீ செஞ்சு கொடு, பார்த்து இருந்துக்கோங்க என்ன, சரியா? ஓகேம்மா அப்படி சொல்லி அவங்களும் கிளம்பிடுறாங்க. தென் அப்படி ஜிம்மனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கிளம்பி வச்சு இப்போ இந்த வீட்டில் ஒரு மாதிரி வீடு எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்களும் ஜிம்மனும் வேலையை அதை தான் பண்ணுறீங்க. சரி வீட்டை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக ப்ராப்பராக வைக்கிறீங்க. ஜிம்மன் அப்படி ரூம்லேருந்து வெளியே வந்து வயன் லக்கேஜ்லாம் நான் வச்சுட்டேன், உன் திங்ஸும் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுட்டேன். அப்புறம் என்னமோ ஒரு கவர் இருந்துச்சு, அதை நீ என்ன எங்கே வைக்கணும்னு வச்சுக்கோ. அது அது நாப்கின் தான், நான் வச்சுக்கிறேன். நாப்கினா? அது என்கிட்ட கேட்கலாம்ல, எதுக்கு எடுத்துகிட்டு வந்த? அது அது எப்படி உங்ககிட்ட கேட்குறதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருவேன், லேடிஸ் விஷயத்தில் நான் அது என் பொண்டாட்டிக்குன்னா கண்டிப்பாக நான்
அதெல்லாம் நீ கூச்சம் படக்கூடாது சரியா? இதுக்கப்புறம் நான் வாங்கி தரேன், அது தூக்கி போடு. இல்லைனா அதை யூஸ் பண்ணு, நான் உனக்கு வாங்கி தரேன். உனக்கு என்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினோ அப்படியே தான் அவர் சொல்ல எங்களோடமா சிரிச்சுட்டு அங்கே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் கிஃப்ட் பாக்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய கிளாக்கு, நிறைய கப் அண்ட் சாசரு, நிறைய பேக்லாம் வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, இது இந்த ஃப்ரெண்ட் கொடுத்தா, இது அந்த ஃப்ரெண்ட் கொடுத்தா, இது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, எங்கள் ரிலேட்டிவ் கொடுத்தாங்க, இதே ஜிமினோட ரிலேட்டிவும் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஐயோ எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. இது ஏகப்பட்டது இந்த கிளாக்கு, இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு, இல்லைன்னா அந்த கப் அண்ட் சாசர். நாம் என்ன எல்லாருக்கும் வரவங்களுக்கு டீ போட்டு தரதா இவங்க வேலையா அப்படின்ட்டு எங்கள் ஜிம்மன் கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு அப்படியே ஒரு நைட் ஆயிருக்கும். ஸோ அப்படியே ஜிம்மன் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு தருணத்துக்கு. நீங்களும் அப்படிதான் கையில் பால் சொம்போடு அப்படியே போகிறீங்க. ஜிம்மன் அப்படி உங்களை கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களை பெட்டில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் ஜிம்மனை பார்க்கவே முடியலங்க இந்த டைமில். ஒரு க்ளோஸ்அப்பில் உட்காந்துட்டு இருக்கிறது, அது ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன வெக்கமா? லைட்டாக வெக்கமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஏய் நான் சரி போனது கொண்டாட்டு சரியான ரொமான்டிக் தெரியுமே. நீங்கள் தான் நிறைய தடவை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் அனுப்பியிருக்கீங்களே, நான் பார்க்காத ரீலா? தெரிஞ்ச சரிதான், உனக்கு எல்லாம் தெரியும்ல. இந்த பச்சை குழந்தைக்கு முத்தம் கொடுத்தா குழந்தை பிறகுன்ற அது மாதிரிலாம் இல்லைல்ல, அதெல்லாம் கிடையாது, எனக்கும் தெரியும். சரி பொண்டாட்டி, அப்புறம் எல்லாம் தெரியும், போகலாமா? உடனேவா? உடனேவா போகணும்? ஆமாண்டி, டைம் இல்லை பாரு, டைம் இப்போ 12. ஐயோ வீட்டை க்ளீன் பண்ணி 12 ஆயிடுச்சா? கட்டவில்லை. சரி வேணுமா கிடைக்குமா? போங்க, இப்படிலாம் கேட்காதீங்க, எனக்கு வெக்கமாக வருது. ஏய் நாடி வெக்கம் வடுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நிஜமின் உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி தான் நிஜமின் உங்களை பொறுமையாக ஜென்டிலாக பண்ணுறாருங்க. ரொம்ப ரஃபாலாம் இல்லை, ரொமான்டிக் தான். சரி பொறுமையாக மூவ் ஆன் பண்ணி போகலாமேன்னு சொல்லிட்டு தான் அவர் நினைக்கிறாரு. இப்போ அப்படி ஜெமின் உங்களை பொறுமையாக அப்படி பெட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டு, சீக்கு, ஐஸு, நோஸ்ன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே வராரு. ஸோ அப்படியே தான் அவர் கீழே 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 கீழேன்னு போய்கிட்டே இருக்காருங்க. ஸோ நீங்கள் எங்க போதும் போதுங்க. ஏய் என்னடி இப்போவே மோன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே பரவாயில்ல, ஜெமன் கூப்பிடு. ஆஹா அதை கூப்பிட மாட்டேன். எங்க வாங்க போங்க தான் எங்கள் வீட்டில் கூப்பிட சொன்னாங்க, அதெல்லாம் கூப்பிட மாட்டேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது. ஜிம்மன் எவ்வளோ ப்ளஷர் கொடுக்குறாருங்க, ஆனால் உங்களுக்கு செட்டே ஆகலை, வலிக்குது, ரொம்ப வலிக்குது. சரி ஜிம்மனோ நீங்கள் அழுத பார்த்துட்டு சரி ரொம்ப டயர்டாக இருக்கும் வேறு, அவராலே அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரில, எவ்வளோ பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் உங்களுக்கு இன்செட்டே ஆக மாட்டேங்குது. ரொம்ப பெயினில் கத்த தான் ஆரம்பிக்கிறீங்க. ஏய் என்னடி இது என்ன இப்படி வலிக்குது, எங்க நாங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல தோணுது உங்களுக்கு. ஆனால் சொல்கிறீங்க, இருந்தாலும் அவருக்காக இது கூட தரல அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணுது. எல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கீங்க. ஏய் ரொம்ப வலிக்குதா? வலிக்குது. ஐயோ உன்னாட்டு சரி ஓகேடி நான் விட்டுரு. ஏன் வேணாம்? இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்றீங்க. இல்லடி வேணாம், ரொம்ப வலிக்குது உனக்கு, வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி தூ, டயர்டாக இருப்ப தூ, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மனுஷன் இன்னொரு நாள் சொல்லிட்டு வாங்க இப்போ 2 வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஜிமின் பாவம் மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லை? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், உங்களுக்கு கூப்பிட உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஜிமின் அப்பா அம்மா கீழே தான் இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மறுபடி இப்படி தான், மற்றபடி எனக்கு தெரியல, தமிழ்நாடு மறுபடி இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ அப்படி தான் ஜிமின் அப்படியே கொண்டாடு போகணுமாடு, எங்க உங்களுக்கு மணி ஆகுதுல, காலேஜ் கிளம்புங்க. முன்னாடி துரத்திட்டே இருக்க, 1 மாதம் எப்படி நீ இல்லாமல் நான் எப்படி சத்தியமா முடியாது பொண்டாட்டி. பொண்டாட்டி அண்ணாண்டு ஏறுடு. ஆஹா இப்போ இதை போய் சொன்னா அவங்க சிரிப்பாங்க, போங்கங்க. எனக்குமே ஆசையா, அப்புறம் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்களே, நானாமே என் செல்ல குட்டியில் என் மூச்சையில் செல்லம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மோட சிக்கல் கேஸ் பண்ணிட்டு நாடு எல்லாம் கொடுத்து என்ன சமாளிக்காது பொண்டாட்டி, இல்லாமல் எப்படி 1 வாரம் இருந்துக்கோங்க, 1 மாதம் தானே, அதுக்கப்புறம் வந்துட போகிறேன். சத்தியமாக முடியாதுரி, அவனை அங்கே வந்துட்டா. ஐயோ நீங்கள் வரக்கூடாதுன்னா என்னை அங்கே கூப்பிட்டு போகிறாங்க, நானும் நீங்களும் ஃபோனில் பார்த்துக்கலாம். பொண்டாட்டி சாரி ஜிம்னா மன்னிச்சுக்கோங்க சொல்லிட்டு இப்போ அப்படி தான் நீங்கள் கீழே லக்கேஜோடு நிற்கிறீங்க.
அப்புறம் மாப்பிள்ள நாங்கள் கிளம்புறோம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்கள் பொண்டாட்டி உங்ககிட்ட விட்டுறோம். அதாவது எங்கள் பொண்ணை உங்ககிட்ட விட்டுறோம். சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள கிளம்புறோம். சரிங்க மாமா, பையன் உடம்பு பார்த்துக்கோ, கால் பண்ணு. அப்போ நான் கிளம்புறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜிம்மன் வெளியே வரீங்க. உங்கள் அப்பா அம்மா ஜிம்மனோட அப்பா அம்மா பேசிகிட்டே வராங்க. நீங்களும் இப்போ ஜிம்மனும் என்னங்க பொங்க போட்டுட்டு இருக்காதீங்கங்க, கொஞ்சம் சரிங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏய் எப்படி சிரிக்கிறது? ஆடி மாதம் ஆரம்பிச்சாலே இந்த கப்பல்ஸ்க்கெல்லாம் பாவுண்டி, என்னாலே முடியல. மற்றவங்கள நினச்சி பாரு. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ பார்த்தாலும் இதே நினப்பு. போங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு முத்தம் மட்டும் குடுறி. முடியாது, எல்லாம் இருக்காங்க, முத்தம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படிதான் ஜிம்மன் கிட்ட இங்கே விளையாண்டுருக்கீங்க. எவனும் கொடுத்துட்டு போடி, ரொம்ப தாண்டி பண்ணுறானா பாரு. ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் விட மாட்டான். ஃபர்ஸ்ட் நைட்டில் விட்டதே பெரிய விஷயம், நீ கத்துறனால தான் விட்டான். அப்புறம் பாரு, ஆடி மாதத்துக்கு அப்புறம் நீ மாமாவோட ஃப்ளோவே வேற மாதிரி இருக்கும். அப்படியா சார், இப்போ என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஜிம்மன் கிஸ் கேட்குறாரு. சரி சொல்லிட்டு சீக்கிரம் கிஸ் பண்ணிட்டு போறீங்க. இங்கே கேட்டேன், எங்க வீட்டில் இருக்காங்கங்க. அவங்க உள்ள இருக்காங்கடி, இங்கே தான் வெளியே தானே நிற்கிறோம் குட்ரி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்க. இதே சரி உங்கள் அம்மாவோட வாய்ஸ் கேட்குன்னு சொல்லிட்டு ஜிம்மனை தள்ளி விட்டுறீங்க. ஜிம்மனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அவருக்கு என்னன்னா ஒரு மாதிரி மைண்டு அப்செட்டாக இருக்காரு. பசங்கிட்ட அவ்வளோ பேசுறது இல்லை, ஏன்னா நீங்கள் இல்லாத ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்குள்ளே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஜிம்மனும் நீங்களும் பிரிஞ்சிருவீங்க. ஐ மீன் பிரிஞ்சிருங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. ஆடி மாதம்னால நீங்கள் ஜிம்மன் வீட்டில் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஃபோனில் தான் பேச முடியும். ஃபோனில் அப்பப்போ வீடியோ கால் வருவீங்க, அப்பப்போ ரொமான்டிக்காக பேசுவார். ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. சமையல் இல்லாமல் கல்யாணம் 2 வாரம் தாண்டி ஆகுது, அதுக்குள்ளேயே நம்ம 2 பேர் பிரிச்சுட்டாங்க பாரு. நான் என்னங்க பண்ணுறது? தமிழ்நாடு முறைப்படி ஆடி மாதம் இப்படி தான் இருக்குமா? நாங்கள் வந்துடுவாடி, முள்ளடி தம்பி ஏன் செஞ்சு நிற்கிறான்டி, சி போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கூட ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படிதான் டெலிஹஸ் போகுது. ஜிம்மனால முடியலங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. சரி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படிதான் உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு மதியம் போல் வந்திருப்பாரு, சண்டே லீவுன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள நீங்கள் என்ன இந்த பக்கம் நல்லா இருக்கீங்களா அத்தை? என்ன பார்க்கலாமா? அதை கொஞ்சம் பார்த்துட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கலான்னா தான் வந்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல. ஏன்ப்பா அவளுக்கு என்ன நல்லா தானேப்பா இருக்கா அப்படின்னு அவங்க சொல்ல. ஐயோ பார்க்க கூட விட மாட்டாங்களே, என்ன இப்படி பண்ணுறாங்க? அத்தை சும்மா பார்த்துட்டு போயிடுறேனே. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படிதான் ஜிம்மன் அப்படி உங்கள் ரூம்க்கு வராரு. ஐயோ அதுவும் உங்கள் அம்மாவை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளே அவருக்கு போதுன்னு ஆயிடுச்சு. ஏன் எதுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன் பொண்டாட்டி பார்க்க எதுக்குடா கொஸ்டின் கேட்குறீங்கன்ற மாதிரி தான் ஜிம்மனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அப்படிதான் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அழகாக தூங்குறீங்க நீங்கள். ஸோ ஜிம்மன் அப்படி உங்ககிட்ட வர்றாரு. ஐயோ இல்லை இத்தனை நாள் பார்க்கறதுனால இவன் அழகாக இருக்காளா, இல்லை இவன் பொண்டாட்டியே அழகுதானா? ஐயோ பொண்டாட்டி ஆமா இருக்குடி, நீ தூங்கும் போது பாரு குழந்தை மாதிரி தூங்குற. சத்தியமா சொல்றேன், குழந்தைய எனக்கு வேணாண்டி, நீ போதும். ஐயோ பொண்டாட்டினா பொண்டாட்டி தான் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. உங்களுக்கு என்னவோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் பெட்லேயே உட்காந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படி தான் இங்கே அப்படியே கண் ஓப்பன் பண்ணி எனக்கு தர்றீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நான் தாண்டி. ஐயோ என்னங்க நீங்கள் எப்படிங்க பார்க்கலாம் தாண்டி வந்தேன். என்ன நீ கத்துற? பொண்டாட்டி என்ன அம்மா இருக்கு தெரியுமா நீ? போடா. போடாவா? எங்க சாரிங்க. இப்போ என்னை பார்க்க வந்தீங்களா இல்லை சாருக்கு என்ன வேணும்? உன்னை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிம்மன் கேட்க. கிடைக்கும் சூப்பராக கிடைக்கும். கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வரேன். ஏங்க வேணாம், அம்மா இருக்காங்க கீழே, போங்க. வந்துட்டு பார்த்துட்டு கிளம்புங்க போதும் அப்படி சொல்லிட்டு திரும்ப துரத்தி விடுறீங்க. என்னடி வந்தோன்னு துரத்துற? அம்மா தான். ஐயோ உன்னை பார்க்க வரதுக்கு எதுக்குடி இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிக்காத அவளே, நீ தாண்டி மெயினே. நீ கொஞ்சம் இல்லை என் புருஷனை விட்டு வர முடியாது அப்படி சொல்லியிருந்தானா நட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டியது இருக்கா? போதுண்டி, அடி மசாலா முடிஞ்சிச்சு, கிளம்பு. இன்னும் முடியல, துக்குல கூப்பிட்டு போறாராம். நகுருங்க, கையை விடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் முடியாது, அப்போலாம் வீட்டுக்கு போகலாம். வேணாம், கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன், போங்க. டீலடி வர புருஷா, போங்க. வந்துருவல்ல, சீக்கிரமா வந்துருவல்ல, டீலடி பாருவன்
அப்படி நிக்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டு கீழே எடுத்துட்டு போக, என்ன நீங்க இதெல்லாம் காட்டுறீங்க போங்க. ஐயோ, நீங்க இது பார்க்காத மாதிரிதான், அது பார்த்ததுதான், ரொம்ப நாள் ஆகுது, சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்படி கிளம்ப. இங்க திரும்ப நம்ம டோருக்கு வெளியே நின்றுட்டு இன்னும் என்ன பண்றாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அத்தை நீங்க என்ன இல்ல மாப்பிள்ள, ஏதாவது உங்களுக்கு வேணுமான்னு கேட்கலன்னு வந்தேன் அப்படின்னு அவங்க பொய் சொல்ல. இல்ல அத்தை நான் கிளம்புறேன், நல்லா இருக்கா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவன் அப்படியே தான் தள்ள அடிச்சுட்டு எங்களை பார்த்துட்டாருல, அதுவே அவருக்கு போதும்னு தோணுது. இருந்தாலும் அவருக்கு ஒரு நீடி ஃபீல் வருது. இப்போ இதே சைட் அப்படியே ஆடி மாசம்லாம் கம்ப்ளீட் ஆகி இப்படி நீங்க ஜிம்மன் வீட்டுக்கு வரீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை வீட்டுக்கு கூட்டு வர, பாடி பொண்டாட்டி வண்டியா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே தான் அங்கே ஹாலில் இருக்க டோரை தான் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை பேக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. எங்க 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 அப்படின்றீங்க. ஐயோ பொண்டாட்டி இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாண்ணா. ஐயோ அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. எங்க போதும், நானும் தான் மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மனோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த கண்ட்ரோல் மீறி உங்கள் ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் போகுது. அது அப்படியே கீழே அப்படியே ஃப்ளோரில் விழுது. சாரி தான் வேர் பண்ணியிருப்பீங்க. ஜிம்மன் ட்ரெஸ்ஸும் உங்கள் ட்ரெஸ் அப்படியே ஃப்ளோரில் விழுது. அப்படியே நீங்கள் ஹாலில் அந்த ஷோபாவில் படுத்திருக்கீங்க. ஜிம்மன் அப்படி உங்கள் மேலே பொண்டாட்டி அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோதான், நீ அத்தனை நாள் பரவாயில்ல, தம்பி பாரு இப்படியே நிற்கிறான்னு, இவ்வளோதான் டீ இறக்க போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் அப்படியே தான் அதுக்காக ரெடி ஆகுறாரு. எங்க அன்னைக்கு செம்மையாக வலிச்சது, ரொம்ப நாள் ஆச்சு, வேணாங்க. அதான் ஒன்றாங்க சாஃப்டாக ஸ்வீட்டாக முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி தான் இன்சர்ட் பண்ண கத்துறீங்க. ஜிம்மனானு கத்துறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் வாயில் அவர் கையெடுத்து வச்சு கொத்த உதறி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை ப்ளஷர் கொடுத்துட்ருக்காரு. ப்ளஷர் அப்படியே கத்துறத அப்படியே மார்னிங்காக மாற்றி ஜிம்மன் ஜிம்மன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிம்மனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏங்க பொறுமையா பொறுமையா அப்படின்ட்டுங்க. ஜிம்மனோ சரி சரி ஓகே 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 உள்ள போயிடுச்சப்பா அப்படி சொல்லிட்டு அவரும் இப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி தான் ஒரு 2 rounds போயிருக்கு. ரொம்ப டயர்டாகிட்டீங்க, ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டுங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் சீக்கிரம் கிஸ் பண்ணிட்டு பொண்டாட்டி நாடி மாதிரி டயர்டாக இருக்குது. இப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து வந்தோடனே என்னை போட்டு இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் பார்த்து கேட்குறீங்க. இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, 1 மாதம் டி 1 மாதம் எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்லேயே முடிக்க வேண்டியது. ஆனால் என்ன எதுவுமே நடக்க முடியாமல் போயிடுச்சு. சரி ஓகே அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. எங்கன்னு கத்துறீங்க. ஷோபாவே ஆடுதுங்க, மேலேயும் கீழேயும் போகுது. அப்படி பண்ணிட்டு இருக்காரு ஜிம்மன். அவ்வளோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் அந்த மேக்கோட் போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 round கிட்ட போயிருக்கோம். ஜிம்மன் அப்படியே கீழே படுத்திருக்காரு. நீங்கள் ஷோபாவை படுத்துட்டு இப்போ அப்படியே தான் லைட்டாக அப்படியே கீழே இறங்கி வந்து ஜிம்மன் மேலே படுத்திருக்கீங்க. பூனைக்குட்டி போல நாடு. அலிதா அழுக்குது, எதை பண்ணவா? வேணாம் ஒன்று 3rd round பேரில் போயிடுவீங்க. வேணாம் ப்ரொஃபஸர் புருஷா. அப்புறம் ஸ்கூலில் எப்படி போகுது? ஐயோ சாரி, ஸ்கூலுன்னு பாருங்க. காலேஜ் எப்படி போகுது? ஏன்னா வாத்தியாராடி ஒருத்தி, எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் எப்படி போகுதுன்னு. நான் காலேஜ் டி ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் சொல்லிட்டேன், என்ன தப்பு? சரி ஓகே அது நல்லா போது பொண்டாடி. ஆனால் முன்னே இருந்து ஜிம்மன் மாதிரி இல்லடி, டே மாறிட்டேன். பசங்கள்லாம் என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? அப்படியா? நீங்கள் ஒரு கேங் சொல்லிகிட்டே இருப்பீங்களா, ஒரு பசங்க கேங்கு அது என்னாச்சு அப்படி கேட்குறீங்க? அவனுங்களா இப்போ ஒரு ஓகே என் பேச்சை கேட்குறானுங்க. ஏன்னா இன்டர்னலில் கை வச்சிருவான்ல, அவனுக்கு இன்டர்னல் தானே முக்கியம், இன்டர்னல் கை வச்சிருவான்ல அப்படின்னு ஜிம்மன் சொல்ல. பாவம் அந்த பசங்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ பண்ண மாட்டேன், ஏன்னா அவனுங்களாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, பயம் வந்துடுச்சு எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிம்மன் உங்களை ஹக் பண்ணிட்டு, அது ஏன் ஜிம்மன் நீங்கள் என்கிட்டலாம் காமாக ஸ்வீட்டாக இருக்கீங்க, பசங்க கிட்டே போய் கத்துறீங்க ஏன்? பொண்டாட்டி இப்போது நம்ம ஒரு வேலையில் இருக்கோம்னு வச்சுக்கோ, நமக்கு 1008 டென்ஷன் வரும். அதை போய் குடும்பத்தில் இருக்கவங்க மேலே தெளிச்சோன்னா அந்த கோவம் என்ன அப்படியே போயிடுமா என்ன? போகாது பொண்டாட்டி. அதனால தேவையில்லாமல் உங்ககிட்டயும் அம்மா அப்பாகிட்ட கத்துறதுல என்ன இருக்குது சொல்லு. என் அக்காலாம் வந்து கத்துவா, வேலைக்கு போயிட்டு வந்து வா நாம கத்துவா தெரியுமா? ஆனால் எனக்கு அது பழக்கம் கிடையாது. நம்ம டென்ஷன்லாம் அங்கேயே கழட்டி கடாசிட்டு வந்துடும், அவ்வளோதான். காரில் ஏறும்போது நான் வேறு ஜிம்மன், அவ்வளோதான். புருஷன் ஜிம்மன், அவ்வளோதான். ஏங்க நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட சொல்கிறீங்க. நான் நல்லவன் கெட்டவனுக்கு கேடு கெட்டவன் பொண்டாடி அப்படின்னு ஜிம்மன் சொல்லிட்டு, அப்புறம் உங்ககிட்ட ரொம்ப கெட்டவனாக இருப்பான், அவன் பேச்செல்லாம் கேட்க மாட்டான். ப்ரொஃபஸர் சார்
ரொம்ப ஒழுக்கமா நடந்துக்கிறீங்க இந்த ஒயன்கிட்ட. அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மில் சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ இதோட இந்த ஆடி மாசம்ன்ற கதையை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நம்ம சேனல்ல இதுவரைக்கும் ஆடி மாதம் அப்படின்லாம் எதுவும் போட்டதில்ல. சரி இந்த மந்த்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். இப்படி இருக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் முக்கியம். தென் லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜிம்முன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜிம்முக்காக ஆடி மாதம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா மிஸ். தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிவிடுங்க. எல்லாம் அபவுட்டில் இருக்க. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்கடா மிஸ். நானும் என் உடம்பை பார்த்துக்கிறேன். தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கு நம்ம டேக்கு பார்த்துலாம். அப்படியே நம்ம அன்லவிங் மாஃபியா ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெகுலராக வராது. மேபி ஒன் வீக் நான் தாண்டி தான் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீக் நம்ம டேவோட அந்த அரேஞ்ச் மேரேஜ் வித் மை மொர மாமா இருக்குல்ல, அது போட்டுட்டு நம்ம அன்லவிங் பார்த்துடலாம். ஓகே, நிறைய பேர் அன்லவிங் கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வீக் சண்டே அது வரும். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகே ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டேடா, bye.